रोहित शर्मा सर के 200 से याद आ गया ना 200 आपको याद आएगी कि नहीं गार्डन की तो याद आएगी सर विराट भैया कमी पूरा करना है. இந்திய அணி இங்கிலாந்துக்கு கிளம்பும் வேளையில நம்ம நியூஸ் கிரீக் சேனல் சார்பாக ஒரு அதிரடியான செய்தி. பப்பா என்ன ஒரு சம்பவம். நம்ம ஹிட்மேன் ரோஹித் ஷர்மா களத்துல யாருமே கார்டன்ல சுத்தக்கூடாது அப்படின்னு தன்னோட வீரர்களை வெளுத்து வாங்கின அந்த டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட ஆமாங்க, அந்த மாஸ் டயலாக் இப்போ ரிஷப் பண்ட் கிட்டயே சிக்கிருச்சு. விமான நிலையத்துல ரசிகர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க ரோஹித் அண்ணாவை பத்தி கேட்டப்போ நம்ம சுட்டி பையன் ரிஷப் பண்ட் அவரு கார்டன்ல சுத்திட்டு இருக்காருப்பா அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க. அரங்கமே அதிர்ந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அந்த சமயத்துல ஒரு ரசிகருக்கு ஜெர்சியில கையெழுத்து போட்டு தலைவன் சிம்பிளா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போனது தனி அழகு. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். ரோஹித் அண்ணன் டெஸ்ட் மேட்ச் ஆடலையேன்னு ஒரு பக்கம் மனசு கணக்குது. ஆனா அவர் இல்லாத அந்த வெற்றிடம், அந்த ஆக்ரோஷமான கேப்டன்சி, அந்த ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுதுன்னு நம்ம ரிஷப் பண்ட் மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கார்டன் ஞாபகம் வரும்பா அவர் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, ரோஹித் அண்ணன் மேல அவருக்கு இருக்கிற அந்த ஆழமான பாசத்தையும் அந்த நட்பையும் காட்டுது. ஏன்னா ரோஹித் ஒரு கேப்டனா வீரர்களை திட்டியிருக்காரு, பாராட்டியிருக்காரு, பல டெஸ்ட் போட்டிகளை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதனாலதான் இங்கிலாந்து மண்ணுல ஜூன் 20 ஆரம்பிக்கிற சீரீஸ்ல புது துணை கேப்டனா களமிறங்க போற நம்ம ரிஷப் பண்ட் ரோஹித் அண்ணன் இல்லாம அவரோட பேட்டிங்ல என்ன மேஜிக் பண்ண போறாரு, அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்ப போறாருன்னு பார்க்க காத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல அதிரடியான கிரிக்கெட் செய்திகளுக்கு நம்ம நியூஸ் கிரீக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க, கெத்து காட்டுங்க.